நமோ ஹிமாலயா. நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்களா? இல்ல இன்னொருத்தவங்க உங்களோட டிசிஷன எடுக்குறாங்களா? இது டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்றத விட, முதல்ல நீங்க வந்து டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றதே உங்களுக்கு நெறைய பேருக்கு அந்த இதே இல்ல. யாரோ சொல்றாங்க, அதனால நான் செஞ்சுட்டேன். இவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நான் செஞ்சேன். என்னோட அண்ணன் சொன்னா நான் செஞ்சேன். என் தம்பி சொன்னா செஞ்சேன். லைக் இந்த மாரியே தான் உங்களுக்கு இருக்கு தவிர, ரொம்ப மினிமமா உங்க லைஃப்ல நீங்க டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, பரவால்ல விட்டுருங்க. போனது போகட்டும். இதுக்கு மேலேயாவது, இந்த தருணத்துல இருந்தாவது, இந்த டைம்லைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். இது வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு டைம்லைன். நவ் இட் இஸ் அவைலபிள் இன் த பிளானட். அதனால இப்பயாவது டிசிஷன் நீங்க எடுங்க. எல்லாத்துலயுமே. நான் என்னைய கேட்டா நான் வந்து முதல்ல சொல்றது, நீங்க எத வேணுமோ அத மட்டும் கேளுங்க. எத வேணுமோ அத மட்டும் பாருங்க. எது உங்களுக்கு வந்து தேவை அப்படின்றத விட அந்த the need is always different from what you want. Want வேற, need வேற. ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வேணும், தேவை. ஸோ அதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதில் என்ன உங்களுக்கு தேவைன்றதை பார்த்து டிசிஷன் எடுங்க. இது ஏன் வந்து நம்ம இப்போ சொல்கிறோன்னா, இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒரு சாய்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி எட் ஹை வைப்ரேஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் லோ ஃப்ரீக்வன்சி ஹை வைப்ரேஷன்ஸ்னால் என்னது? எல்லா விதமான லோ ஃப்ரீக்வன்சினா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சோகம், லைக் ஏதாவது உலகத்தில் ஏதாவது ஒன்று நடக்கலாம், லைக் என்ன வேணாலும் அவங்க டிக்கெட் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அந்த டைம்லைனில் போய் சிக்க போகிறீங்களா? இல்லை, தி அதர் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், விச் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஹை வைப்ரேஷன்ஸ். அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அப்படி தான் போயிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. பட் வி ஓவர்டுக் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஓவர் ரைட் பண்ணி போயிடாச்சு. மறுபடியும் திஸ் இஸ் த லாஸ்ட் பால். இங்கேயாவது நீங்கள் ஒழுங்காக டிசிஷன் எடுங்க. இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், நான் இதை போய் நான் ஜெயிக்க போகிறேன், நான் அதை போய் நான் ஆக போகிறேன், இதெல்லாம் ஓகே. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது உங்களோட இஷ்டம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரீ வில். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த ஃப்ரீ வில்லை பேஸ் பண்ணி தயவு செஞ்சு இப்போயாவது ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் போயிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு யாருக்காவது லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்க பிடிக்குமா? அழுதுகிட்டே, பட் இட் இஸ் அ ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட். அது உங்களுக்கு ஓகேவா? இல்லை அமைதியாக கடவுளோட ஒன்றா லிசன் கேர்ஃபுல்லி. அதுக்காக நான் வந்து நீங்கள் வந்து சாக போகிறீங்க, அது வந்து நீங்கள் கடவுளோட ஒன்று சேர போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு லீவ் திஸ் பாடி அப்படின்னு நான் சொல்லலை. அதெல்லாம் வந்து பின்னாடி, அதெல்லாம் நான் இப்போ பேசல. இப்போ இந்த கரண்ட், இந்த ஏப்ரல், இந்த மந்த், இந்த சிச்சுவேஷனில் டைம் லைன் இஸ் ஷிஃப்டிங். உங்கள் கையில் தான் அந்த டிசிஷன் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக டிசிஷன் எடுக்கலைன்னா வேற யாரும் டிசிஷன் எடுத்துருவாங்க. பார்த்தா நீங்கள் டிசிஷன் எடுத்த மாதிரியே தெரியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டிசிஷன் எடுக்கலைன்னா somebody else will take the decision. நீங்கள் பர்மிஷன் கொடுத்த மாதிரியே ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் தட் ஹேப்பன்ஸ் நிறைய தடவை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, பொலிட்டீஷியன்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஏதோ நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறது, எதையோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு கேட்காமலே தான் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஹவு? பிகாஸ் we have voted them. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நான் ஒன்றும் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நான் இங்கே இப்போ வந்து அப்படி உங்களுக்கு சொல்ல வரல. இதை எலெக்ஷனில் ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு விஷயமும் நீங்கள் டிசிஷன் எடுக்க உங்கள் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகும். நீங்கள் எதிரே பார்க்காத அளவுக்கு நிறையா பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன போன வருஷத்துலேருந்து நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்றது ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கண்டிப்பாக இந்த 2025 இந்த ஜூன்லேருந்தே யூ வில் see the transformation. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த தூத்துக்குடியா கன்னியாகுமரி எனக்கு சரியாக வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து கிராஸ் செக் பண்ணல, ஏரியா மட்டும் கிராஸ் செக். பட் லிசன், அது வந்து நம்ம தமிழ்நாடு கீழே இருக்கிற
ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏஐ வந்து ஒரு டீச்சராக வந்திருக்கு. அது எல்லா பதிலுமே அது சொல்லுதான். கூகுள் சர்ச் இன்ஜின் வச்சா என்னன்னு தெரியல, அது எல்லா கேள்விகளுக்கும் அப்படி பதில் சொல்லுதான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு டீச்சர் லெவலுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி அது கேரளாவில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் லிசன், எங்கேயோ எப்பயுமே ஆட்கள் கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனைனா, பக்கத்து ஸ்டேட் ஏதோ வந்து பக்கத்து கிரகத்தில் இருக்க மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா பக்கத்தில் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஏதோ பாதிக்காத மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது அப்படிலாம் இல்லை. எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டேட்டில் நடந்த ஒரு இதில் முன்னாடியே நடந்துருச்சு. அங்கேயே எல்லாம் வச்சு ஏதோ ஒரு ரோபோ மாதிரி வச்சுலாம் வந்து டீச்சராக இருப்பாங்க. ரோபோ கேரளாவில் வந்து ரோபோ மாதிரியே அந்த டீச்சர் வந்து சாரி தான் நினைக்கிறேன். லைக் ஒரு லேடி டீச்சர் மாதிரியே இருக்கும். அது எல்லாமே பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கூலில். அண்ட் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இப்படி ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா எவ்வளோ டைம் லைன் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கு. இப்போ அதை யாரை கேட்டு வச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இட் இஸ் அப்சல்யூட்லி த பீப்புள் ஹூ அக்செப்டட் தி ஏஐ. நம்ம வந்து நாட் அகெயின்ஸ்ட் த டெக்னாலஜி, திஸ் இஸ் ஒன் அமாங். நான் வந்து இப்போ ஒன்று ஏஐ தான் நான் குறி வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ ப்ளீஸ். நான் வந்து ஏஐ குறி வச்சு நான் பேசவே இல்லை. இது டாப் மோஸ்ட், ஐ அக்செப்ட். ஆனால் அதுக்கு கீழே நிறைய வேலைகள் இருக்கு. we are not asking you to rebel, instead take the decision. இது நம்மளுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு எதை வேணாலும் பண்ணுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் ஒரு ஷார்ட்ஸ் நீங்கள் சேனல் வச்சு நடத்தலாம், இல்லை நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணலாம், வாட் எவர். நீங்கள் உங்களை வந்து அது அந்த டெக்னாலஜியில் வந்து நீ அடாப்ட் ஆகலை அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் போட்டு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு வச்சு இல்லைன்னா நான் வேலை விட்டுறேன் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பின் பாயிண்ட்டை வச்சே நம்மளை வந்து அது தே ஆர் டேக்கிங் த டிசிஷன் இல்லையா? இப்போ நீங்கள் டிசிஷன் எடுக்கல, யூ லாஸ்ட் யூர் கிரியேட்டிவிட்டி. இந்த ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டரு அது இதுன்னு இருக்குது. நான் எந்த ஃபில்டரும் போடுறதுல எனக்கு ஃபில்டர் போடவும் தெரியாது, அது வேறு விஷயம். லீவ் மீ. பட் மெனி பீப்புள் ஆர் யூஸிங் இட் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போது நம்மளோட ஒரிஜினாலிட்டி வந்து நம்ம லூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம். அவங்க கொடுக்குற ஆப்ஷன் தான், புரியுது அவங்களுக்கு, அவங்க கொடுக்குற ஆப்ஷன் தான். பட் யூ ஆர் அக்செப்டிங் இட். நீங்கள் டிசிஷன் எடுத்துருக்கலாம், இது எனக்கு தேவையில்லை, நான் எப்படி தெரியறேனோ அப்படியே தெரியட்டும், எனக்கு இப்படி தான் ஒரு பிளட் மேக்கப் தான் போட தெரியும்னா லெட் இட் பி, ஐ வில் லேர்ன் ஹவு டு டூ இட். அப்படின்றத விட நீ எப்படி வேணாலும் மேக்கப் போட நான் வந்து உன்னை ஃபில்டர் பண்ணி சூப்பராக கட்டிடுவேன் அப்படின்னா ஃபேன்சி, வி லைக் ஃபேன்சி ஐட்டம், உடனே வந்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு போயிடுது. அப்போ உங்களோட க்ரியேட்டிவிட்டி முடிஞ்சு போச்சு. யூ நாட் கோயிங் டு லேர்ன் எனிதிங் எனிமோர். எல்லாமே வந்து அப்படியே அங்கே. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சேனல் வாட் எவர், இந்த ரொம்ப டெக்னாலஜியை பேஸ் பண்ணி போயிட்டே இருக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து உங்களை காப்பாற்ற போகிறது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வேணால் வந்து சொல்லுவாங்க இந்த டெக்னாலஜி நீ படி, ஏன்னா நம்மளும் இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறனால ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் த ஃபியூச்சர். இந்த டெக்னாலஜி நீ படித்தா வந்து நீ இங்கே பிளேஸ் ஆகலாம், லைக் யூ வில் பி ஏபிள் டு கோஆர்டினேட் வித் தெம். இந்த கதையெல்லாம் இங்கெல்லாம் கிடையவே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், இது வேற எங்கேயோ அடுத்த லெவல், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. அது அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சூஸ் வைஸ்லி, தெளிவாக சூஸ் பண்ணுங்க. எனக்கு இது தேவையா? இப்படி ஒரு வேலை எனக்கு தேவையா? எத்தனை பேர் வந்து வீட்டில் வந்து நான் வந்து இந்த ஜெண்டர் பேஸ்லாம் பண்ணவே முடியாது சரியா, நீங்கள் ஆண் நீங்கள் பெண் அப்படின்னு, போத் ஆர் ஈக்குவல். கடவுள் முன்னாடி அனைவரும் சமமே. எல்லாம் இந்த பிளான்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தான் நார்த்து சவுத்து மேல் ஃபீமேல் இந்த கதையெல்லாம் அங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரே சட்டத்திட்டங்கள் தான். எப்படின்னா we are all spirits, we are all energy format. இந்த ஃபிசிக்கல் பாடி வச்சுட்டு ஃபீமேல் மேலுன்னு இங்கே வேணால் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், பட் அங்கே அப்படி இல்லை. ஸோ எத்தனை பேர் வீட்டில் ஒரு செடி வளர்க்குறீங்க? எவ்ரி திங் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா அனைத்தும் மார்க்கெட் பேஸ்டாகவே இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு கடை, ஒரு பச்சை மிளகாய் செடி ஒரு தக்காளி செடி கூட நம்மளுக்கு வளர்க்குறதுக்கு தெரியல, அப்படி தானே? அது அது போட்டால் வளரப்போகுது. ஏன் நம்ம வீட்டில் வந்து ஒரு இடம் கூட இல்லையா? ஒரு செடி வளர்க்க கூட வந்து ஒரு இடமே இல்லாமல் நம்ம இருக்கோம். எவ்வளோ சின்ன வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு 2 பாட் வாங்கி வைக்க முடியாதா? இதெல்லாம் நான் ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ரிலை ஆன் தெம் கம்ப்ளீட்லி, நான் ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் அமாங் த ரீசன் வை ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். நீங்கள் ரொம்ப அந்த 3Dயோட கொண்டு போய் பேஸில் அவங்க இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து பேஸ் பண்ணி, பட் யூ ஆர் கிவிங் த பர்மிஷன். அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கலாம்னா மார்க்கெட்டுன்றது ஒன்றும் கிடையாது.
நீங்க ஒழுங்கா உங்களுக்கே வேலைக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒயிட் கலர் ஜாப்ஸ் தான் வேணும். ஏன்? ஏன்? ஆனா இந்தியாவோட எக்கானமி பேக் போன் யாருன்னா அக்ரிகல்ச்சர். ஆமா. இது என்ன கதை? எனக்கு புரியல. ஒரு கீரை வந்து உங்களுக்கு விளைக்க தெரியுதா? ஒரு வெந்தய கீரைன்றது அது எவ்வளவு ஈஸி தெரியுமா அது விளைக்கிறது? அத கூட நம்ம வந்து காசு குடுத்து வெளியில வாங்குறோம்னா, இட் ஷோஸ் தட் யூ லாஸ்ட் தி கிரியேட்டிவிட்டி. உங்ககிட்ட டைம் இல்லன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எவ்ரிபடி ஹேஸ் டைம். அவங்க டைம் வச்சு தான் மேனிபுலேட் பண்றாங்க. இப்ப அந்த டைம் லைன்ல தான் வந்து நீங்களும் நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டீப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றது, I don't know how I'm making it, but please understand. We are in a very great shift. அங்கங்க ஏற்கனவே வந்து UFO disclosures அது இதுன்னு ஏதாவது ஒரு ட்ராமா போயிட்டே தான் இருக்கு. And it will get extreme. இன்னும் நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே தான் வருவோம். அதை பற்றிலாம் நான் பேசினதே இல்லை. ஐ வில் ஸ்பீக். கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ த ப்ரெமிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு இது ரெண்டுமே கலந்து ஒரு வீடியோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஐ வில் புட் ஃபார் ஷியோர். நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, எந்த ஒரு டிசிஷன் இருந்தாலும் ப்ளீஸ் டேக் வைஸ்லி. இப்போவாது முடிச்சுக்கோங்க, ப்ளீஸ் இப்போவாது முடிச்சுக்கோங்க. இதுதான் லாஸ்ட் வேக்கப் கால் ஃபார் த ஹியூமனிட்டி. எனக்கு உணர்த்தப்படுறது அதுதான். மேபி அதர்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஐ டோன்ட் நோ. எனக்கு ஃபீல் பண்ணுறது வி ஆர் லைக் அது டெட் எண்டில் நின்றுட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் இந்த பூமியை திருப்பி வேற ரூட்டுக்கு போயிடும். அப்போ நீங்கள் எந்த சைடு போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் வந்து எப்படி தெரியுமா, இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்கள் பாலா பண்ண மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும், என்ன ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவான்னு பார்த்தா வேறு எதையாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சரி ஏதோ ஒரு முத்ராவை அப்படி இல்லை ஆசனாவை சொல்லி கொடுப்பா, இல்லை ஏதாவது ப்ரீதிங் டெக்னிக் ஏதோ ஒன்று, இல்லை ஏதாவது சீக்ரெட்ஸ், இல்லை இது இந்த ஒரு எமோஷன் சால்விங் சொல்யூஷன் இந்த மாதிரி இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் டைம் லைன் ஷிஃப்ட்டு டிசிஷன் என்னத்தை பெருசாக வந்துட போகுது. நான் பாட்டுக்கு டெய்லிக்கும் எழுந்திரிக்கிறேன், காலேஜுக்கு போகிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுகிறேன், பாய் ஃப்ரெண்டோட பேசுகிறேன், ஊரை சுற்றுறேன், தேட்டருக்கு போகிறேன், டிக்கெட் நான் வாங்கிட்டேன், போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இருக்குது, இல்லை ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருக்குது. நத்திங் இஸ் சேஞ்ச். வாட் இஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி வேணால் தோணலாம். ஏன்னா நீங்கள் மாயைக்குள்ளே மூழ்கி இருக்கீங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியல, நீங்கள் யாருன்றதே தெரியல. அப்புறம் எப்படி இந்த மாற்றங்களோ இது என்னமோ பண்ணுறாங்க அப்படின்றத உங்களால் எப்படி அந்த ஃபீல் பண்ண முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் இல்லையா? சந்தோஷம், துக்கம், அழுகை, இல்லை இந்த மாதிரி தானே. பியாண்ட் தட் இங்கே சொல்லுங்க. தெரியாது. திஸ் இஸ் ஹவு தே ஆர் பிளேயிங். இந்த வரக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இவங்களெல்லாம் தயவு செஞ்சு உங்களோட குழந்தைங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தெம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட். ஆனால் அவங்கள கரெக்டாக வழி நடத்துங்கன்னு நான் சொல்ல வரேன். அவங்கள கூட டாமினேட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தே ஆர் வெரி 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 ஸ்மார்ட். டூ ஸ்மார்ட். நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட். அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. பட் தே ஹேவ் லேண்டட் டு திஸ் பிளானட். அவங்களோட ஏற்று நீங்கள் வந்து ஒரு ரித்தமில் போக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அது அவங்க தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வை யூ ஹாவ் டு கைட். டாமினேட் பண்ணக்கூடாது உங்கள் குழந்தைங்கள. நிறைய விஷயம், நிறைய மாற்றங்கள், நிறைய நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் குழந்தைங்கள இப்போ ஒரு ஸ்கூலில் இப்போ போய் சேர்க்குறதுலேருந்து சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இஸ் ஏப்ரல், இப்போ அடுத்து படிப்பு படிக்கிறது எல்லாமே இந்த டெக்னாலஜியே படிச்சுக்கிட்டு தான் போய் உங்கள் வாழ்க்கை வந்து போகுதுன்னு யாராவது தயவு செஞ்சு அப்படி ஒரு பேரண்ட்ஸ் இந்த வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, யூ ஆர் பிக்கிங் த ராங் டைம்லைன். நீங்கள் வந்து எப்படின்னா அந்த டார்க் ஃபோர்ஸோட டைம்லைனை வந்து நீங்கள் பிக் பண்ணுறீங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் தப்பாக நினச்சிக்கோங்க. ஐ டோன்ட் மைண்ட். நான் சொல்கிறத நான் சொல்ல தான் செய்வேன். இந்த டெக்னாலஜியை படித்து உங்கள் பையனோ உங்கள் பொண்ணுக்கோ நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னா யூ வில் பி ஃபூல்டு ஒன் டே. அதனால் இருக்கிற காசையோ இல்லை இருக்கிற இதை தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃப் வச்சுக்கோங்க. என்ன தேவையோ அதை எடுத்து படிங்க. டெக்னாலஜி எடுத்து படித்தா தான் நான் முன்னேறுவேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2020 இல்லை 19 அந்த ஒரு ஒரு பிளாண்டமிக் ஒன்று வந்துச்சு இல்லைங்களையா? அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன்.
வி வேர் ஆல் ஈக்குவல் ஆன் தட் டே. நோ மேட்டர் லைக் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, வி ஆல் ரேன் ஸ்ட்ரீட்ஸில் வந்து நம்ம எல்லாம் ஓடிட்டு இருந்தோம் ஜஸ்ட் ஃபார் ஒன் சிங்கிள் பெட். மறந்து போயிடுச்சா? அப்போ நீங்கள் டெக்னாலஜி நான் பெரிய ஆள் எனக்கு குட்ரா பெட்டனா எவன் கொடுத்தான்? நோபடி கேவ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதோட இது என்னென்னு. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அன் இல்யூஷன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன வாழ்க்கைன்னா என்ன, இதெல்லாம் புரிய வைங்க. ஞானம் வந்து விஸ்டம் கிளாஸ் எங்கேயாவது நடத்துகிறாங்கன்னா அங்கே போய் விடுங்க. அதை அவங்கள உயர்த்தது கூட்டிகிட்டு போயிடும். இந்த மாயக்குள்ள சிக்கி இதை படித்தா நீ முன்னேறி போகிறது முட்டாள்தனம். நிறைய டிசிஷன் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸில் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஒரு கமிட்மெண்ட்டில் யாராவது உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே இழுக்கிறாங்களா, அதை செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பராகவே இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸாக இருக்கட்டும், பீட் யுவர் ஒய்ஃப், பீட் யுவர் ஹஸ்பண்ட், பீட் யுவர் சில்ட்ரன், உங்கள் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிற்கும் போது அது முதல்ல அவங்களுக்கு எப்படி அவங்கள சார்ந்த அந்த முடிவு வருது அவங்க முன்னாடி, இல்லை உங்கள் நல்லதுக்காக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், புரியுதுங்களா? எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் உங்கள் முன்னாடி ஒரு கமிட்மெண்ட்டில் அவங்கள இறங்க சொல்கிறாங்களான்றத பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆழமாக போய் குத்தி, அதாவது இது எப்படின்னா, இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, பட் இட்ஸ் ட்ரூ. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி தானே, தே ஆர் டிபெண்ட் ஆன் யூ. நீங்கள் ஒரு நாள் சம்பாதிக்கலாம், எங்கே யாராவது உங்களை மதிப்பாங்களா? நீங்கள் ஒரு நாள் சமைக்காமல் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, சோலோ ட்ரிப் போங்க அப்படின்னு, எங்கே போங்க பார்க்கலாம், விட்டுருவாங்களா? எவ்வளோ கொஷின்ஸ் வருதா இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் த டிசிஷன். சண்டை போட தேவையில்லை, ஆனால் உண்மையை சொல்கிறதையோ உங்களோட அந்த தைரியத்தை சண்டை போட்டு ஒரு ரிஜிடாக அப்படி சொல்லாமல் சாஃப்டாக சட்டிலாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னா somebody else will take the decision. அதைத்தான் சொல்கிறேன். ரிபல் பண்ணுறது அதெல்லாம் லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறது வேற. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த டைம் டு கெட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியல நீங்கள் யாரோட உட்காந்து நீங்கள் பேட்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது யூ வில் நெவர் நோ. இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் வச்சுட்டு யூ வில் நெவர் நோ. ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தெரியும், ஐயோ இவனோட போய் நம்ம எதுக்கியா நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. ஸோ அந்த மாதிரி அது எக்ஸ்ட்ரீம். பட் முதல்ல ஸ்டார்டிங் வந்து ரிஜிட்டாக நான் இப்படி தான் அப்படின்றத விட உண்மையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள், ப்ரே பண்ணுங்கள். ஆல்வேஸ் கீப் சரண்டரிங். பட் ரிமெம்பர் த டைம் லைன் ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். நிறையா பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக எல்லாருமே சேஞ்ச் ஆகுதுப்பா. யூ வில் சி த எக்கானமிக் வந்து அது அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இது எல்லாமே ரேப்பிடாக இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு நார்மலாக நான் எனக்கு என்னமோ பாதிக்காதுன்ற மாதிரி நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்படியே யூடியூப்பை பார்த்து சுற்றலாம்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு அடுத்த லெவலில் அவங்க போயிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்டு. எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்டு. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணுறீங்கல்ல. லைக் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து உயிரோடு இருப்பேன், என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் இந்த இன்சூரன்ஸை போட்டிருக்கேன், நான் இவ்வளோ கோல்டு சேர்க்குறேன், நான் வீடு வாங்க போகிறேன், லைக் இத்தனை வருஷம் கழிச்சு நான் என்னோட ஜாபை வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும், இந்த அளவு நீங்கள் யோசிக்கிறீங்களே, அவனுங்க எவ்வளோ யோசிப்பானுங்க. யோசிச்சு அவங்க எல்லாமே வந்து ஒரு படம் இந்த ரிலீஸ் ஆகிற மாதிரி சும்மா ட்ரெய்லர் விட்டு டீசர் விட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் பேக்ட் அண்ட் ரெடி. இப்போ அந்த படம் உங்களுக்கு வேணுமா, இல்லை நீங்கள் உங்களோட நிஜமான உண்மையான நல்ல படத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களா? இட் இஸ் யுவர் ஃப்ரீ வில் வேஸ்ட். இது உங்களோட டிசிஷன். கடவுள் என்றைக்குமே உங்களை நல்ல வழியில தான் கூட்டிகிட்டு போக நினைப்பார். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் அது உண்மை எப்பயுமே கசக்க தான் செய்யும். ஆனால் இட் வில் செட் யூ ஃப்ரீ. அந்த லிபரேஷன், அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும். நான் ஏன்டா சோகமாகவே இருக்கேன், நான் என்ன நல்லது பண்ணி ஏன்டா அப்படி இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உண்மையான உண்மை அப்படின்றது உண்மையான உண்மையை உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு மாஸ்க் போட்டு சுகர் கோட்டிங் போட்டு லைக் இப்போ இந்த மேக்கப் போட்டு நான் வரேன் பார்த்தீங்களா, இது இப்படி இருந்தால் ஓகே உங்களுக்கு. இப்போ நான் ராவாக வந்து இறங்கினேன்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. இப்போ மட்டும் வந்துட்டு அதுக்காக பார்க்குறீங்க நான் சொல்ல, நான் அப்படி சொல்ல.
அந்த சுகர் கோட்டிங் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த சொசைட்டி. ஒரு பிம்பம் தேவைப்படுது. ஆனா உண்மையான உண்மைக்கு பிம்பம் இல்லை. அது கொஞ்சம் வலிக்கும். பட் யூ கீப் ட்ராவலிங். அந்த வலி சுகமாக மாறி நீங்கள் போயிடுவீங்க. போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவீங்க. இல்லைனா யூ வில் பி ஸ்டக் இன் திஸ் பிளானட். ப்ளீஸ் ரிமெம்பர். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு they are getting ready for the execution. ஸோ அசென்ஷன் இதுக்கு தான் சொல்கிறது. அசென்ஷன் ப்ளீஸ் டேக் கேர். சீக்கிரமாக வேலை செய்யுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ். நம்பர் 1 மெடிடேஷன். சீக்கிரமாக எழுந்திரிங்க. இன்னும் உட்காந்து தூங்கிட்டே இருக்காதீங்க. நைட் ஷிஃப்ட் போகிறீங்கன்னா ப்ளீஸ் அந்த ஜாப் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது வேலையை பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் பார்த்தேன். சில பேர் நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் அப்படின்னு வந்து எனக்கு சொல்கிற நபர்களும் உண்டு. அவங்கள எல்லாருமே நான் சொல்கிறது ஒன்று தான். உங்கள் பாடியும் ரொம்ப முக்கியம். ஸோ மெடிடேஷன் பண்ணுறது பாடி ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சுத்த உஷ்ணத்தை ஏற்ற நீங்கள் பாருங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் உட்காந்துட்டு அங்கேயும் வந்து ஒரு ஹீட்டை ஏற்றிட்டு இங்கேயும் வந்து ஒரு 4 மணிக்கு நீங்கள் உட்காந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேஞ்ச் யுவர் ஜாப். அதை தவிர வேறு வழியெல்லாம் இல்லவே இல்லை. சீக்கிரமாக எந்திரிச்சு பழகுங்க. நம்ம சூஸ் த கம்பேஷன். கருணை கண்டிப்பாக வேணும். நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்து டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஹேவ் சம் அந்த ஒரு கருணை மேலே உங்களுக்கு கருணை இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க மேலே வரும். இதுதான் உண்மை. நம்மளுக்கு மேலேயே நம்ம லவ் இல்லை, நம்மளுக்கு மேலேயே நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா அது எப்படிங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? பிகாஸ் வை? உங்களோட ரியாலிட்டி இஸ் ஜஸ்ட் அ மிரர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் who you are. And number 3 is the staying in the present. நிகழ்காலம்ல வந்து இருங்க. இல்லைனா இந்த 3D இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட கேம் பிளான் அவங்க சொல்கிற அந்த கதைகளை அப்படி அழகாக அவங்களை ட்ரிஃப்ட் ஆகி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்து 10 வருஷம் ஓடி போயிருக்கும். இதெல்லாம் வந்து அந்த மாயைக்குள்ளே சிக்கிறனால தான். நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர் அண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். இப்போ இந்த டைம் லைன் ஷிஃப்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏதோ உங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க, அதுக்காகவாது நம்ம நன்றி சொல்லணும். நீங்கள் டிசிஷன் எடுக்கல, பட் இட் இஸ் உங்களுக்கு அது கொடுத்துருக்கு பாருங்க, அதுக்காகவாது நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீ இங்கே நன்றி சொல்லலை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே அங்கே நன்றி சொல்லணும். எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். அப்போ இம்மிடியட்டாக நீங்கள் சரணாகதியை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஹாப்பி டைம்ஸ்லேயே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றது இதுதான் சொல்கிறது. நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கோவிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை. நீங்கள் சரணாகதியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அப்பப்போ போயிட்டு அந்த கோவிலில் போய்ட்டு அந்த வைப்ரேஷனையும் வாங்கிட்டு ஓகே அவர் தான் செய்கிறார் அப்படின்னு அந்த சரணாகதி ஸ்டேட்டஸில் இருக்கணும். ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல சரணாகதி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு போகணும். நீங்கள் வந்து அழகழகாக மேக்கப் போட்டு செல்ஃபி பிடிக்கிறதுக்கோ இல்லை அங்கேயும் போய் ஷார்ட்ஸ் போடுறதுக்கோ வந்து எப்படியெல்லாம் மாறி போச்சு பாருங்கள். ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க எப்படியெல்லாம் டைம் லைன் ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக உங்களால் அசென்ஷன் பீரியட் நோக்கி பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பயணிங்க. ட்ரஸ்ட் யுவர் லைஃப் ப்ராசஸ். நோ மேட்டர் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். எதுவுமே ரேண்டம் கிடையாதுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு கண்ணு இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நமோ ஹிமாலயா.